நிரந்தரமாக என்ன அர்த்தம்னா நிரந்தரம். ஏன் மழை இல்லாமல் போச்சு அது தெரிஞ்சிருக்கணும் தானே. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருப்பாங்க, நீலகிரி மலைகள் இருப்பாங்க. அந்த மலையில் 3000 அடி உயரம் இருக்கு. அது மேலே 300 அடிக்கு மரம். இங்கே பார்த்தாக்கா 1000 கோழி வச்ச மாதிரி இருக்கு. நீங்களாம் போய் பார்க்கணும். அடுக்காக அந்த மலைகள். அந்த மலையில் அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு டீ தோட்டமாகவே போட்டாங்க. நல்லா யோசிச்சுவாங்க. அப்போ 200 அடி 300 அடி இருக்கிற மரக்கூட்டம் என்ன பண்ணுது, அரபுக்கடலேருந்து வர காற்றை மறித்து அது மழையாக மாற்றுது. அந்த மழை வந்து மலைச்செடிகளில் விழுந்து அது கீழே வருது. அதில் தான் பவானிக்கு தண்ணி வரணும். சரிதானா? அதுதான் காவேரிக்கு தண்ணி வரணும். அப்போ அதை வந்து 300 அடி 200 அடி உயர்ந்த மரங்களை வெட்டிட்டு இடுப்பு அளவுக்கு டீ தோட்டம், முழக்கால் உயரத்தில் உருளைக்கிழங்கு செடி, ஒரு சான் உயரத்தில் முட்டைக்கோசி செடி. மழையாக வரும். நமக்கு ரோட்டோரத்தில் இருக்கிறது வேறு மரமாக இருக்கும், வீட்டை சுற்றி இருக்கிறது வேறு மரமாக இருக்கும், குளத்தை சுற்றி இருக்கிறது வேறு மரமாக இருக்கும், நம்ம கொள்ளைக்காட்டில் இருக்கிறது வேறு மரமாக இருக்கும். ஆனால் மரமாகவே இருக்கும். அப்படி மரமாகவே